இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்து சைடு இன்னமும் இந்த மாதிரி பெண்களை போட்டு அது ஓப்பனா சொல்லணும். ஒன்லைனர்னா வேற ஜாதி பையனை லவ் பண்ணிட்டு வரான், அதை வந்து இவன் வந்து வெளியூர் போகும்போது இவன் வந்து எப்படி தடுக்கிறான்றதா கதை. நார்மல் டெம்ப்ளேட், ஆனா அதை ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. அது ஒரு ஷாட்டுக்கும் கொஞ்சம் என்னமோ டிலே பண்ற மாதிரி, நடக்கிற ஷாட்ல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ற மாதிரி நல்லா இருக்கு பாக்க. மொத்தமா எடுத்திருக்காங்க. அதான் கிராமத்துல நடக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது ஃபுல்லாவே வந்து எங்க அப்பா மதுரை, சோ வந்து அந்த மதுரைக்கே போயிட்டு வந்த ஃபீல் வந்துருச்சு உள்ள போயிட்டு வெளில வரும்போது. அவங்க வந்து ரொம்ப அமைதியா அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஃபுல்லா படம் ஃபுல்லாவே தெரிய வச்சுட்டாங்க. எந்த ஒரு டயலாக்ஸுமே பேசல, பட் அவங்க யாரு அப்படின்ட்டு அப்படியே நம்ம சைலண்டா இருக்கிறதுலே தெரியும். சூரிய ஆனாபென்னோட ஃபைட் சீன் எப்படி எப்படின்னா கிராமத்துல என்ன நடக்குமோ அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் வந்து நம்ம கிட்ட விட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணா யோசிக்கலாம். நீங்க சூரிய இடத்துல இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா நான் வந்து அதை பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொருளுக்கு அந்த பெய்ய ஓட்டும் போது உடம்புலாம் க்ரஷ் பண்றாங்க, பெய்யெல்லாம் க்ரஷ் பண்ணுறது. அது பார்த்துட்டு வந்து சூரியன் வந்து பார்த்து நான் சூரியா இருந்தாலும் கண்டிப்பா பண்ண விட மாட்டேன். யூஸ்வலா சில படத்துல வந்து மியூசிக் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் இல்லாம போகுது. ஸோ எங்க அது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. மியூசிக் இல்லைன்றது தெரியவே இல்லை. எந்த ஒரு அந்த ஹீரோக்கு வந்து ஒரு பிஜிஎம் போடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படல. எல்லாமே அது ரொம்ப அழகா இருந்துச்சு படமே. ரொம்ப பொறுமை பாக்குறது, இயல்பா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கா. ஃபர்ஸ்ட் படம் கூலா இருந்தாலும் அப்படிதான் எடுத்திருக்காப்ல, இந்த படமும் அப்படிதான் எடுத்திருக்காப்ல. அந்த பொறுமை வேணும் பாக்குறதுக்கு. ஆனா அவர் எப்படி சொல்றது, அடிமைத்தனம் மாதிரி எடுத்திருக்காங்க. பெண்களை வந்து எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, என்ன கிராமத்து சைட்ல என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத இயல்பா எடுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, அது சூப்பரா இருக்கு. அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. சூரிய ஆக்டிங்கும் சரி, ஆனாபென் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப உண்மையாவே ரெண்டு பேரே பாராட்டணும். அதான் மியூசிக் இல்லாத ஒரு பெரிய பிளஸ் தான் படத்துல. ஆனா என்னன்னா ரொம்ப கொஞ்சம் படம் ஸ்லோ, ரொம்ப பொறுமை வேணும் படம் பாக்குறதுக்கு. கமர்ஷியல் படம் பாக்குறவங்க யாருக்கும் பிடிக்காது. கிளைமேக்ஸ் வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா முடிச்சிட்டாங்க, சொல்ல விரும்பல. அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். படம்னா ரொம்ப பொறுமை வேணும். கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப ஸ்லோவா போகுது படம். அவ்வளவுதான், நல்லா எடுத்திருக்காங்க. சூரியோட ஆக்டிங், ஆனாபென் ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த லைவ் சவுண்ட்ஸ், லைவ் டப்பிங் தான் படத்தோட மெயின் பிளஸ். அதனால இல்ல, அதான் ரொம்ப பொறுமை வேணும் படம் பாக்குறது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகுது, ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்க. வித்தியாசமா இருந்துச்சு. தமிழ் இதுக்கு வந்து இது ரொம்ப புதுசான படம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களே வந்து இப்போ ஒரு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவா காசு செலவு பண்ணி, தேவையில்லாம காசு செலவு பண்ணி வந்து பிரம்மாண்டமா அப்படிலாம் பண்ணல. காசு குறைவா தான் செலவா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காசு வந்து கண்டிப்பா எடுத்து படம் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா இருக்கு. எல்லாருமே நல்லா கை தட்டி விசில் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு போர் அடிக்கல, அந்த மாதிரிலாம் யாருமே ஃபீல் பண்ணல.